காரைக்கால் மீனவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தற்போது தெரிவித்திருக்கிறார். மீனவர்களின் கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு ஒன்றிய அரசிடம் பேசி விரைந்து தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். கடந்த ஜனவரி மாதம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக செந்தமிழ் என்ற மீனவரை துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடற்படை கைது செய்தது. இடது காலில் காயமடைந்த அந்த மீனவர் அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 10 நாட்களாக கண்டன ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி போராட்டம் என பல கட்ட போராட்டத்தில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் இன்று காலை மாவட்ட ஆட்சியரிடம் அவருடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை ஒப்படைத்து தங்களுடைய எதிர்ப்பை ஒன்றிய அரசிற்கும் புதுச்சேரி அரசிற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இருந்தனர். இந்த சூழ்நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் நடத்திய பேச்சுவார்த்தையில் மீனவர்களுடைய போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 24ஆம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் மீனவர்களுடைய வழக்கானது விசாரணைக்கு வருவதால் அந்த வழக்கில் மீனவர்களுக்கு சாதகமாக என்னென்னலாம் செய்ய முடியும் அவைகளை ஒன்றிய அரசிடமும் புதுச்சேரி அரசிடமும் பேசி மீனவர்கள் விரைந்து தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் மீனவர்களுடன் உறுதியளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு காரைக்கால் மாவட்ட மீனவர்கள், மீனவ பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்களும் தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாகவும் 24 அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் மீனவர்கள் மட்டுமின்றி மீன்பிடி தொழில் சார்ந்த ஏராளமானோர் பொருளாதார இழப்பில் சிக்கி வாழ்வாதாரம் இருந்து முடங்கி கிடந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மீனவர்களுடைய போராட்டம் வாபஸ் பெற்றிருப்பதால் நாளைய தினம் அல்லது 25ஆம் தேதி அவர்கள் கடலுக்கு செல்ல இருக்கிறார்கள்.